ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்ஜிவி அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்திய அரசியலமைப்பு பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் ஆல்ரெடி சிக்ஸ்த்து பார்த்தோன்னா வீடியோ போட்டிருக்கேன். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு 40 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ அதில் என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு 60 நாடுகளுடைய பரிசீலனை செய்யப்பட்டு அதிலேருந்து எடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்திய அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகள் பார்க்கலாம். ஓகேங்களா? எந்தெந்த நாட்டிலேருந்து நமக்கான சட்டங்கள் எடுக்கப்பட்டது அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், 60 நாடுகளின் சட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. ஓகேங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க ஒரு 60 நாடுகளுடைய சட்டங்கள் பார்த்தோன்னா பரிசீலனை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த 60 நாடுகளுடைய சட்டத்தை நம்ம எடுத்து கிடையாது. ஒரு சில நாடுகளுடைய சட்டங்கள் மட்டும்தான் எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60%. ஓகேங்க, 60 நாடுகளின் சட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. அதில் 60% எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? 60% 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் சின்னம் யானை. ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்போட சின்னம் என்னென்னு பார்த்தோன்னா யானை. அதனால் யானை வடிவத்தில் பெரியதாக உள்ளது அப்படின்னு கேவி கமத் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? கேவி கம்மத்துன்னு ஒருத்தர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுடைய அரசியலமைப்பு சின்னம் யானை, அதனால் உங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் யானை வடிவத்தில் பெரியதாக உள்ளதுன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேரடியாக 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் பார்த்தோன்னா 1935ஆம் ஆண்டு சட்டத்திலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்டதுன்னு யார் விமர்சனம் பண்ணுறதுன்னா ஐவர் ஜென்னிஸ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பெறப்பட்ட நாடுகள். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்கெங்கேருந்து எடுத்திருக்கோம், எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன சட்டங்களை எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கிலாந்து. ஓகேங்களா? இங்கிலாந்து கிட்டேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அரசு கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மனி, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? இந்த நாடுகளில் இருந்துலாம் நமக்கான சட்டங்களை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1935 3/2 பங்கு அரசியலமைப்பு உருவானது. ஓகேங்களா? இந்திய அரசு சட்டம் 1935 இருக்கு இல்லைங்களா, நமக்கான இந்திய அரசு சட்டத்திலேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, 3/2 பங்கு எடுத்து அரசியலமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா ஆளுநருடைய பதவி. ஓகேங்களா? ஆளுநரோட பதவி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இந்த இந்திய அரசு சட்டத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அடுத்து ஆளுநர் அலுவலகம், ஆளுநரோட உரை. ஓகேங்களா? இது மூணுமே 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து நிர்வாக விவகாரங்கள். ஓகேங்களா? நம்ம நிர்வாகம் செய்யக்கூடிய முறை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து நீதித்துறை. ஓகேங்களா? அடுத்து நெருக்கடி கால சட்டங்கள், பொதுப்பணி தேர்வாணையம். ஓகேங்களா? தேர்வாணையமும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 1935 ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அடுத்து கூட்டாட்சி விதிகள். ஓகேங்களா? கூட்டாட்சி விதி, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதிகார பகிர்வு. ஓகேங்களா? மத்திய பட்டியலும் சரி, மாநில பட்டியலும் சரி 1935 ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அடுத்து அதிகார பகிர்வு. ஓகேங்களா? மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்குது, மாநில அரசுக்கான அதிகாரங்கள் இதில் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா 1935 ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அரசுக்கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து என்ன எடுத்திருக்கோன்னா முகவரை. ஓகேங்களா? அந்த முகவரியில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம் அண்டு சகோதரத்துவம். ஓகேங்களா? முகவரியில் இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது மூணுமே எங்கேருந்து எடுத்தோம்னா ஃப்ரெஞ்சு அரசுக்கிட்டேருந்து எடுத்தோம். அதேமாரி குடியரசு. ஓகேங்களா? நமக்கான அந்த குடியரசு உருவாக்குனாங்களே, குடியரசு முறை. ஸோ அந்த முறை பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு அரசுக்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், இங்கிலாந்து. ஓகேங்களா? இங்கிலாந்துக்கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோன்றது. ஓகேங்களா? இங்கிலாந்துக்கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்தோம்னா நாடாளுமன்ற அரசு. ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற முறை நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும். ஸோ நமக்கான குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த விஷயம் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா இங்கிலாந்து அரசுக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதே ஈராவை பாராளுமன்ற முறை. ஸோ அதாவது ராஜ்யசபை, லோக்சபை இந்த 2 பாராளுமன்ற முறை பார்த்தோன்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர். ஓகேங்களா? அமைச்சரவையும் அதன் தலைவர் பிரதமராக இருக்கிறார் இல்லையா, அந்த முறை இங்கிலாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா? நமக்கான குடியுரிமை பார்த்தோன்னா ஒற்றை குடியுரிமை தான். யார்கிட்டேருந்து எடுத்தோன்னா இங்கிலாந்துக்கிட்ட இருந்து. ஓகேங்களா? அடுத்து சட்டம் இயற்றும் முறை. ஓகேங்களா? ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய முறை எங்கேருந்துன்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்ற சலுகைகள். ஓகேங்களா? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கக்கூடிய சலுகைகள். அடுத்து பார்த்தோன்னா சட்டமன்ற நடைமுறை. ஓகேங்களா? சட்டமன்றம் இதன் அடிப்படையில் தான் செயல்படணும். ஆனால் சட்டமன்ற நடைமுறையும் இங்கிலாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா? அமைச்சரவை இருக்கு இல்லைங்களா, அந்த அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சபாநாயகர் முறை. ஓகேங்களா? அதாவது லோக்சபையிலையும் சரி, இங்கே சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, மாநில சட்டமன்றம் அதில் இருக்கக்கூடிய சபாநாயகர் முறை எங்கேருந்து எடுத்திருக்குன்னா
இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நீதி பேராணை. ஸோ அந்த நீதி பேராணைன்றது என்னென்னு பார்த்தோன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி உயர் நீதிமன்றத்துக்கும் சரி 5 நீதி பேராணைகள் இருக்குது. அந்த நீதி பேராணை முறை இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இங்கிலாந்துலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க. நாடாளுமன்ற அரசு எடுத்திருக்கோம், குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும்ன்ற முறை எடுத்திருக்கோம், 2வது பாராளுமன்ற முறை எடுத்திருக்கோம், அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர் இந்த முறை வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஒற்றை குடியுரிமை எடுத்திருக்கோம், சட்டம் இயற்றும் முறையும் சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்ற சலுகைகள், சட்டமன்ற நடைமுறை, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, சபாநாயகர் முறை, நீதி பேரணை இதெல்லாமே இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அமெரிக்கா. ஓகேங்களா. அமெரிக்கா கிட்டேருந்து என்னென்ன எடுக்கணும்னு பார்த்தோன்னா முகவரை. ஸோ நம்மளோட முகவரியை யார்கிட்டேருந்து எடுத்து வச்சுருக்கோம்னா அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து அடிப்படை உரிமை. ஸோ நமக்கான அடிப்படை உரிமையும் அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தது தான். அடுத்து நீதி சீராய்வு. நீதி சீராய்வுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாராளுமன்றம் அண்டு சட்டமன்றம் ரெண்டுமே போடக்கூடிய அந்த சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரண்பட்டதாக இருந்தால் அதை வந்து நீதி சீராய்வு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா நீதி சீராய்வு. அது எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் நீதித்துறை சுதந்திரம். ஸோ எந்த ஒரு நீதிமன்றமும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அந்த நீதித்துறை சுதந்திரமும் அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து தலைமை நீதிமன்ற முறை. ஓகேங்களா. அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாவட்ட நீதிமன்றங்கள், அதுக்கு மேலே என்னது மாநில நீதிமன்றங்கள், அதுக்கு மேலே உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த தலைமை நீதிமன்ற முறை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் முறை. ஓகேங்களா. அங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், குடியரசுத் தலைவர் முறை வந்து இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து இங்கே பாருங்கள் அமெரிக்காவில் வந்து துணை குடியரசுத் தலைவர் முறை எடுத்திருக்கோம். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை. குடியரசுத் தலைவர் இருக்கணும் அந்த முறை வந்து இங்கிலாந்து கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அதே குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை வந்து பார்த்தோன்னா அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் உச்ச உயர் நீதிமன்றங்களின் பதவி நீக்க முறை. ஓகேங்களா. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவி நீக்க முறை. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ நாடாளுமன்றம் என்ன பண்ணுதோ நாடாளுமன்றத்தின் அடிப்படையில் தான் வாக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பதவி நீக்கம் செய்வாங்க. ஸோ அதுதான் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட அந்த பதவி நீக்க முறையை நம்ம அமெரிக்கா நாட்டிலேருந்து பின்பற்றோம். ஓகேங்களா. அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை. ஓகேங்களா. அதாவது துணை குடியரசுத் தலைவர் இருக்கணும் அந்த முறையும் சரி, துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறையும் சரி அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் குடியரசுத் தலைவர் இருக்கணுன்றது இங்கிலாந்துக்கிட்டையும், குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை அமெரிக்கா கிட்டேயும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அயர்லாந்து பாருங்கள். ஓகேங்களா. அயர்லாந்து அரசுக்கிட்டேருந்து என்னென்ன சட்டம் எடுத்திருக்குன்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை. ஓகேங்களா. அதாவது டிபிஎஸ்பி இருக்கு இல்லைங்களா, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு எதுலேருந்து எடுத்திருக்கோன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. அதாவது குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்ற முறை வந்து இங்கிலாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒற்றை மாற்று வாக்கு முறையும் அதே மறைமுக தேர்தல் தான் குடியரசுத் தலைவருக்கு. ஸோ அந்த முறை வந்து அயர்லாந்துக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள். ஓகேங்களா. மாநிலங்களவை நியமன உறுப்பினர் இதில் வந்து பார்த்தோன்னா மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்கிறார் இல்லையா, அந்த 12 உறுப்பினர்கள் நியமனம் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா பாருங்கள். ஓகே. ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவிலேருந்து எந்தெந்த சட்டங்கள் எடுத்திருக்குன்னு பார்த்தோன்னா பொதுப்பட்டியல். ஓகே. மத்திய பட்டியல் மாநில பட்டியல் ரெண்டுமே பார்த்தோம். ரெண்டுமே எங்கேருந்து எடுத்திருக்காங்க, நம்ம 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பாருங்கள் பொதுப்பட்டியல்ன்ற விஷயத்தை, பொதுப்பட்டியல்ன்றது அதான் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் அதில் மத்திய அரசு இயற்றும் சட்டம் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. அதில் பாருங்கள் இந்த முறை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க பொதுப்பட்டியல். ஓகேங்களா. அடுத்து வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம். ஓகே. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா வர்த்தகம் செய்கிறதுக்கான அந்த சுதந்திரம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து எங்கேருந்து எடுத்துனா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாராளுமன்ற கூட்டம். ஓகேங்களா. லோக்சபா ராஜ்யசபையோட அந்த கூட்ட முறை எங்கே எடுத்திருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வெய்மர் குடியரசு, அதாவது ஜெர்மனி. ஓகேங்களா. ஜெர்மன் கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோன்னா நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல். ஓகேங்களா. நெருக்கடி நிலை பிரகடனம் என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு 3 நெருக்கடி நிலை பிரகடனம் முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா. அதான் ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360 இது 3மே வந்து பார்த்தோன்னா நமக்கு நெருக்கடி நிலை பிரகடனம். ஓகேங்களா. அந்த நெருக்கடி நிலை பிரகடனம் அறிவிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்தல். ஓகேங்களா. அதாவது ஒரு நெருக்கடி நிலை அவசர நிலை பிரகடனம் வருதுன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 19 ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அது வந்து அடிப்படை உரிமை தான், பட் அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடியது நமக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து பாருங்கள் சோவியத் ரஷ்யா. ஓகேங்களா. ரஷ்யா கிட்டேருந்து என்னென்ன எடுத்துனா அடிப்படை கடமை. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 11 அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, அந்த 11 அடிப்படை கடமையை வந்து பார்த்தோன்னா நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடிப்படை கடமைன்ற விஷயத்த ரஷ்யா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அடுத்தங்க பாருங்கள் முகவரியில் இடம்பெற்றுள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி. ஓகேங்களா.
முகவரியில் இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி இந்த முறையெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம், சோவியத் ரஷ்யாக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நீதியின் மாண்புகள் நீதியோட முறையும் வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து எடுத்திருக்கோம், ரஷ்யாக்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். அங்கே நீதி சீராய்வுன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். நீதி சீராய்வுன்றது வந்து பார்த்தோன்னா என்னது, சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ வந்து பார்த்தோன்னா சட்டம் இயற்றப்படும் போது அது வந்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு முரண்பட்டதாக இருந்தால் அதை வந்து நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா மறுசீராய்வு செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் வந்து நீதி சீராய்வு முறை. அது வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா நீதியின் மாண்புகள், ஸோ எல்லாமே நீதியின் அடிப்படையில் செயல்படணும் அப்படின்றது வந்து ரஷ்யா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா. தென்னாப்பிரிக்காட்டேருந்து என்ன எடுத்துட்டோம்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஓகே, நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 368 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அரசியலமைப்பை நமக்கு தகுந்த மாதிரி திருத்திக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 368 சொல்லியிருக்காங்க. அந்த அரசியலமைப்பு திருத்த முறை யார்கிட்டேருந்து எடுத்திருக்கோன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ராஜ்யசபை உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. அங்கே வந்து ராஜ்யசபைக்கு வந்து பார்த்தோன்னா 12 உறுப்பினர் நியமனம். ஓகேங்களா. அது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா. ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர் நியமனம் வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. இது வந்து தேர்தல், அது வந்து நியமனம். ஓகேங்களா. ஸோ அப்போ ராஜ்யசபை உறுப்பினர்கள் தேர்தல் முறை தென்னாப்பிரிக்கா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கனடா. ஓகேங்களா. கனடாலேருந்து என்னென்ன பண்ணியிருக்குன்னா கூட்டாட்சி அரசாங்கம். ஓகேங்களா. இப்போ வந்து கூட்டாட்சி மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுதுன்னா அந்த கூட்டாட்சி அரசாங்கம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, கனடாலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து எஞ்சிய அதிகாரம். இந்த எஞ்சிய அதிகாரங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மோஸ்ட்லி யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த எஞ்சிய அதிகார பகிர்வு அதை எடுத்திருக்காங்க கனடா கிட்டேருந்து. அடுத்து வலுவான மத்திய அரசு மாநில அரசு. ஓகேங்களா. வலுவான ஒரு மத்திய அரசு மாநில அரசு செயல்படக்கூடிய முறையை கனடா கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. மத்திய அரசின் அறிவுரையின்படி ஆளுநர் நியமனம். ஓகேங்களா. இப்போ மத்திய அரசு குடியரசுத் தலைவர் இருக்கானா அவர் மத்திய அரசு சார்ந்தவர். அவர் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஆளுநரை நியமனம் செய்கிறார் இல்லையா, அந்த முறை வந்து யார்கிட்ட எடுத்தோம்னா கனடா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் முறை. ஓகேங்க, உச்சநீதிமன்றத்தோட நீதி ஆலோசனை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 226 இருக்குங்களா, அதுவும் ஆர்டிகல் 32 அதுவும் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் முறை. ஓகேங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32 அதாவது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அது வந்து என்ன செய்வாங்கன்னா நமக்கான அந்த நீதி சீராய்வு பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஆர்டிகல் 226 வந்து பார்த்தோன்னா உயர்நீதிமன்றத்துக்கும் ஆர்டிகல் 32 உச்சநீதிமன்றத்துக்கும். இங்கே வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அதாவது வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா நீதி தொடர்பான ஏதாவது அறிவுரை தேவைப்பட்டாலும் அந்த நீதி ஆலோசனை வழங்கும் முறை தான் கனடா நாட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜப்பான். ஜப்பான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. ஓகேங்களா. ஜப்பான் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னா அந்த ஆக்டில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன விதிப்படி செயல்படணும் அது வந்து பார்த்தோன்னா யார்கிட்டேருந்து எடுத்திருக்கோம், ஜப்பான் கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தோன்னா கூட்டாட்சின்னு வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். ஸோ கூட்டாட்சின்னா யார், மத்திய அரசு என்னென்ன செய்யணும், மாநில அரசு என்னென்ன செய்யணும், ஸோ அதோடய நின்றுடும். அதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது, கூட்டாட்சின்னு வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். ஓகேங்களா. இவங்களுடைய சட்டத்தை அவங்க போட முடியாது. மத்திய அரசோட சட்டத்தை மாநில அரசும், மாநில அரசோட சட்டத்தை மத்திய அரசும் போட முடியாது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, சுவிட்சர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க, கூட்டாட்சின்னு வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம அரசியலமைப்பு பெறப்பட்ட நாடுகள். ஸோ இதுவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.